பனித்துளிகள் ஜனவரி 1, 2026. இன்றைய தியானத்திற்கான தலைப்பு பயப்படாதே என்கிற தேவன். தியான வசனம் ஆகா 2:5. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். பயப்படாதேயுங்கள். அமெரிக்க மின் பொறியாளரான ஹாலிவெல் தன் மனைவி ஜெசியுடன் பிரேசிலில் ஊழியம் செய்து வந்தார். அமேசான் ஆற்றங்கரையில் வாழ்ந்த மக்களுக்கு அட்வென்டிஸ்ட் சத்தியத்தை சொல்வதற்காக 1930 அவரே ஒரு பெரிய விசைப்படகை உருவாக்கினார். ஒரு நாள் இவரும் இவர் மகன் கிளாரிஸும் அமேசான் ஆற்றில் படகை ஓட்டி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது துடுப்பு படகு ஒன்றில் 3 பேர் இருப்பதை பார்த்தார்கள். அவர்கள் தங்களுடைய படகை ஹாலிவெல்லின் படகோடு இணைத்து இழுத்து செல்லுமாறு அவரிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள். ஹாலிவெல்லுக்கு அதில் விருப்பமில்லை. ஆனால் ஹாலிவெல்லின் மனதில் ஆவியானவர் பேசினார். அதை ஹாலிவெல் ஏற்றுக்கொண்டார். அந்த சிறு படகை விசைப்படகுடன் கட்டினார்கள். அதிலிருந்து 2 பேர் விசைப்படகில் ஏறிக்கொண்டார்கள். 2 பேரில் ஒருவர் படகை தான் ஓட்டுவதாக சுக்கானை வாங்கி கொண்டார். கொஞ்சம் நேரத்தில் சுக்கானை அவர் வெகு வேகமாக திருப்பினார். படகு ஆட்டத்துடன் திரும்பியது. தண்ணீருக்குள் பாறை இருக்கிறது என்றார். ஹாலிவெல் எட்டி பார்த்து அது உண்மை என்பதையும் படகை அந்த புதியவர் ஓட்டியிருக்காவிட்டால் விபத்து ஏற்பட்டிருக்கும் என்பதையும் புரிந்து கொண்டார். சற்று தூரம் சென்றவுடன் படகை நிறுத்தி இருவரும் இறங்கிக் கொண்டார்கள். இங்கே குடியிருப்பு எதுவும் இல்லையே, எங்கே போகிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக ஹாலிவெல் திரும்பி பார்த்தார். வெகு தூரம் வரை ஆறு தெரிந்தது. ஆனால் அவர்களை காணவில்லை. அவர்கள் தேவதூதர்கள் என்பதை ஹாலிவெல் புரிந்து கொண்டார். நாம் ஆவியானவரின் குரலுக்கு செவி கொடுத்தால் தேவதூதர்களை அனுப்பியாகிலும் தேவன் நமக்கு உதவி செய்வார். உனக்குள்ளே பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுடன் பண்ணின உடன்படிக்கைக்கு நாம் உரியவர்கள். ஆதியாகமம் 12:3, அப்போஸ்தலர் 3:25 விதை வாசிக்கலாம். அந்த உடன்படிக்கை வார்த்தையின்படி ஆவியானவர் நம் நடுவில் இருப்பார். தேவன் சொன்னதை செய்வார், சொன்னபடி செய்வார். பயப்படாதேயுங்கள் என்பது தேவனுடைய கட்டளை. இதற்கு கீழ்ப்படிந்தால் ஒன்று நடக்கிறது. அது என்ன? பயப்படாதே என்கிற கட்டளையே நீ பயப்பட தேவையில்லை என்கிற வாக்குத்தத்தம் ஆகிவிடுகிறது. இனி வருகிற நாட்கள் எல்லாம் பயப்படாமல் வாழலாம். இந்த ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்கும். ஆவியானவருக்கு செவி கொடுங்கள். சுக்கான் அவர் கையில் இருக்கட்டும். தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார். இந்த வருடம் முழுவதும் தேவன் உங்களோடு இருந்து உங்களை ஆசிர்வதித்து உங்களை பலப்படுத்துவார். நாம் ஆவியில் வளருவோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்கட்டும்.